உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலையிலா விளையண்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகைப் பொருள் நன்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவதும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதிர் விரித்த புத்தேள் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். பகவான் உபதேசத்தை துவங்கி இருக்கின்றார். இப்போது 2வது அத்தியாயம் 12வது 13வது ஸ்லோகங்கள். யானும் நீயும் இந்த அரசர்களும் நாம் எல்லோரும் ஒரு காலம் இல்லாமல் இருந்ததில்லை. தேகம் அழிந்த பின்பும் நாம் எல்லோரும் இல்லாமல் போவதுமில்லை. தேகியாய ஆன்மாவிற்கு இத்தேகத்தில் பால்யமும் யௌவனமும் கிழத்தனமும் எப்படியோ அப்படியேதான் வேறு தேகம் வரும். ஆகவே அந்த விஷயத்தில் ஞானிகள் மோகத்தை அடைவதில்லை. 4 யோக மார்க்கங்களில் ஞான யோகம் மிக உயர்ந்த மார்க்கம். எந்த மார்க்கத்தின் வழி சென்றாலும் முக்தி அடையும் தருவாயில் ஞான யோகம் தெரிவிக்கும் அபேத நிலை, அத்வைத நிலை வந்த பின்பே முக்தி சாத்தியம். இந்த ஞான யோக நெறியில் முதலில் கற்பிப்பது ஆத்ம விசாரம். ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டு உணர்ந்து விட்டால் அடுத்த அடி வைக்க தேவை இருக்காது. இதனாலேயே பகவானும் உயர்வான ஆத்ம விசாரத்தை முதலில் போதிக்கின்றார். நம்மை பார்த்து யாராவது நீ யார் என்று கேட்டால் பட்டென்று பதில் சொல்லிவிடுகின்றோம். நமக்கென்று பெயர், முகவரி இருக்கின்றது. இதேபோல் நம்முடைய தாத்தா, முப்பாட்டன் அனைவருக்கும் முகவரி இருந்தது. ஆனால் முப்பாட்டன் பெயர் கூட இன்று நமக்கு தெரியவில்லை. அவர்கள் காலத்தால் அழிந்து விட்டார்கள். அதே போன்று நாமும் அழிந்து விடுவோம். நம்முடைய முகவரியும் அழிந்துவிடும். மீண்டும் பிறக்கின்றோம், மறுபிறவி வருகின்றது. இப்படி பிறந்து இறந்து போகின்ற அழிவுக்கு இடையில் அழியாத ஒன்று இருக்க வேண்டும். சுற்றுகின்ற கிரைண்டர் கல்லுக்கு கீழே சுற்றாத அடித்தளம் இருக்கின்றது. ஓடுகின்ற ரயிலுக்கு கீழே ஓடாத தண்டவாளம் இருக்கின்றது. அசைகின்ற பொருளுக்கு ஆதாரமாக அசையாத வஸ்து ஒன்று நிச்சயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அசைகின்ற செயலே நடைபெற முடியும். சுற்றும் பூமிக்கு ஆதாரமாக சுற்றாத அசையாத ஸ்பேஸ், வெளி இருக்கிறது. இதே போன்று தேகம் பிறந்து அழிகிறது. அதற்கு ஆதாரமாக அழியாத ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாதான். நாம் எல்லோரும் அழிந்தாலும் அது அழிவதில்லை. சுகாரத் என்பவரை பற்றிய ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. சுகாரத் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய நண்பர் கிரடோ என்பவர் அவரிடம் கேட்டார், இறக்கும் தருவாயில் இருக்கும் தாங்கள் வேதனையோ திகிலோ அடைவதாக தெரியவில்லையே, ஏன் என்று கேட்டார். சுகாரத் பதில் சொன்னார், நான் கவலைப்படாத காரணம், நான் இறந்த பின் இறந்தே அழிந்தே போய்விடுவேன் என்றால் வேதனைப்பட்டு உபயோகமில்லை. நானே தப்பிக்க முடியாது என்ற போது யார் சிந்தனை செய்வது, கவலைப்படுவது, யார் துக்கப்படுவது, வேதனைப்படுவது? நான் இறந்து விட்டேன் என்று அறிவது யார்? நானே இறந்து விடுவேன் என்றால் நான் இறந்து விட்டேன் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் யார் மீதியாக இருப்பார்கள்? நான் எப்போதோ இருந்தேன், சுகாரத் என்ற ஒன்று இருந்தது என்பதை உணர்கின்ற என்னுள் எதுவும் மீதி இருக்காதே. அதனால் கவலைப்படுவதற்கு காரணமே இல்லை. அல்லது இறந்த பின்னும் நான் இறக்க மாட்டேன் என்றால் எந்தவித கவலைக்கும் அவசியமில்லை. நான் தான் இருக்கப் போகிறேனே, ஏன் கவலை? இந்த 2 சாத்தியக்கூறுகளே இருக்கின்றன. ஒன்று, நான் இறந்தே விடுவேன், மற்றொன்று இறக்கவே மாட்டேன். இவை தவிர 3வது எதுவும் சாத்தியமில்லை. ஆனால் நிச்சிந்தையாக இருக்கின்றேன் என்று சொன்னாராம். நாம் அனைவருமே இந்த உடல் தோன்றிய போதுதான் நாம் தோன்றியதாக நினைக்கின்றோம். இதற்கு ஆதாரமாக ஒரு ஜாதகத்தையும் வைத்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் பிறந்திருப்பதால் அதற்கு முன்பு நாம் இருந்திருக்க முடியாது. நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் முதுமை அடைகின்றேன், நான் இறப்பேன்
இப்படி நான் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் ஒரு வலுவான கருத்தை மனதில் ஆழ பதிந்து வைத்திருக்கிறோம். பிறந்தவர் அனைவரும் முதுமை அடைய வேண்டும், இறக்க வேண்டும். நானும் பிறந்திருப்பதால் முதுமை அடைவேன், இறப்பேன் என்ற கருத்தில் நமக்கு எந்த சந்தேகமும் எழுவதே இல்லை. ஆத்மாவான நான் பிறப்பதில்லை, அது என்றும் உள்ளது என்று சாஸ்திரம் கூறுகிறது. நாம் இல்லாமல் இருந்தோம் என்பதே இல்லை, நாம் இல்லாமல் இருந்தோம் என்பதே இல்லை என்று இது எதிர்மறை சொற்களை உபயோகித்து நாம் பிறக்கிறோம் என்ற எண்ணத்தை நீக்குகிறது. கிருஷ்ணரின் பிறந்த நாளை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோமே, பிறப்பே இல்லை என்று கிருஷ்ணர் எப்படி கூறலாம் என்றால், ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் இந்த உடலையும் பெயரையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதாவது கிருஷ்ணர் என்ற பெயர் கொண்ட இந்த உருவம் அன்று தோன்றியது. இந்த உடலை எடுக்கும் முன் அவர் இல்லாமல் இல்லை. இந்த உடலை எடுக்கும் போது பிறந்தது போல் தோன்றினார். தன்னை போலவே அர்ஜுனனும் மற்ற அரசர்களும் பிறக்கவில்லை, இப்பொழுதுதான் தோன்றியவர்கள் அல்ல. நாம் அனைவரும் என்றும் உள்ளவர்கள், நித்தியமானவர்கள் என்றும் சொல்லுகின்றார். இம்மாதிரியே இந்த உடல் போனபின் நாம் இருக்க மாட்டோம், இது துக்கத்திற்கு உரிய விஷயம் என்று எண்ணுகின்றோம். இந்த கருத்தும் சரியல்ல. உன்னை நீ ஜீவனாக எண்ணிக்கொண்டாலும் சரி, ஆத்மாவாக நினைத்தாலும் சரி, நீ என்றும் இருக்கின்றாய். ஜீவனானவன் உடல் விட்டு உடல் மாறுகிறான். அந்த உடலுடன் ஒட்டிய ஜீவத்துவம், அதாவது ஜீவன் என்னும் நிலை, ஞானம் வந்த பிறகு போய்விடுகிறது. ஆனால் ஆத்மா என்றும் இருக்கிறது. ஆகையால் ஆத்மா என்ற நோக்கில் நான், நீ, இவ் அனைவரும் இல்லாத காலமே இல்லை என்று இங்கு பகவான் கூறுகின்றார். பொதுவாக நித்தியமானது என்றால் நீண்ட காலம் இருப்பது என்றே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இங்கு நான், நீ, இந்த அரசர்கள் அனைவரும் என்றும் இருந்தோம், என்றும் இருப்போம் என்று கூறுவதன் மூலம் இந்த கருத்தை பகவான் நீக்குகிறார். நீண்ட காலம் என்றாலும் அதுவும் காலத்திற்கு உட்பட்டதே. ஆனால் ஆத்மா காலத்திற்கு அப்பாற்பட்டது என்று கூறுகிறார். எது காலத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அது காலப்போக்கில் மறைந்தே தீரும். மாறுதலை உடையத அனைத்தும் தன் சுபாவமாக கொண்டுள்ள ஒன்றை, அதாவது மாறுபடுவதையே தன்னுடைய சுபாவமாக கொண்டுள்ள ஒன்றை அது நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாறிக்கொண்டே உள்ள ஒன்றை அது நிலைத்திருக்கவில்லை என்று வருத்தப்படுகிறோம். அப்பொழுது நாம் ஆத்மா, அனாத்மா இந்த இரண்டின் தன்மையும் நன்கு அறிந்து இவ்விரண்டுமே நம் வருத்தத்திற்கு காரணம் ஆக மாட்டாது என்பதை உணர வேண்டும். ஆத்மா, அனாத்மா இவ்விரண்டின் மெய்யான தன்மையை நாம் உணர உணர 11வது ஸ்லோகத்தின் முதல் வரி எவ்வளவு உண்மையானது என்று புரிய வரும். ஆக நாம் எல்லோரும் அழிந்தாலும் இந்த ஆத்மா அழிவதில்லை. பிறவிதோறும் ஒரே ஆத்மாவே தொடர்ந்து உடலுக்குள் வந்து இயங்க வைக்கிறது. தேகம் மட்டுமே மாறுகிறது. அப்படியானால் மறுபிறவி உண்டு என்பது நிச்சயமாகிறது. மறுபிறவியை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் மற்றும் பகுத்தறிவுவாதிகள் இருக்கும் காலத்தில் மறுபிறவியை பற்றி உலகமெங்கும் ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் பெரிய ஆதரவுடன் இந்த வித ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வட இந்தியாவில் 1960களில் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பானர்ஜி, தென்னிந்தியாவில் பெங்களூர் தேசிய மனையியல் நரம்புத்துறை டாக்டர் திருமதி வினோதா மூர்த்தி ஆகியவர்கள் சில நிபுணர்களின் துணையுடன் ஆராய்ச்சிகள் நடத்தினார்கள். 1969 செப்டம்பர் 3ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இந்து பிராமணர் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்து பிராமண குடும்பத்தில் அந்த பெண் குழந்தைக்கு சொர்ணலதா என்று பெயரிட்டார்கள். அக்குழந்தைக்கு 3½ வயதாகும் போது ஒரு நாள் நகரத்தை சுத்தம் செய்யும் தொழிலாளிகள் வந்து பன்றியை சுட்டு தின்பதற்காக சுள்ளிகள் தேவைப்படுவதால் அந்த வீட்டை சுற்றி இருக்கின்ற குப்பை கோலங்களை எடுத்துச் செல்ல அந்த பிராமணரிடம் அனுமதி கேட்டார்கள். தந்தைக்கும் அவர்களுக்கும் நடந்த உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த சொர்ணலதா என்ற அந்த குழந்தையும் தனக்கும் பன்றி இறைச்சி வேண்டுமென கேட்டது. பெற்றோர்கள் திகைத்து போய் அடித்து உள்ளே அழைத்து போனார்கள். ஆனால் அன்றைய தினத்திலிருந்து அவள் நடத்தையில் மாற்றம் தெரிந்தது. அந்த குழந்தை வளர வளர அவள் தாய் பெயர் சாந்தி என்றும், தனக்கு மனமாகி குழந்தைகள் இருப்பதாகவும், கணவன் பெயர் ராஜேந்திர எனவும், அவனும் ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி எனவும், அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊரை குறிப்பிட்டு அங்கேதான் தன் குடும்பம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பூர்வீக வீட்டை பற்றியும், வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே நிலையத்தில் இருந்து தினமும் நிலக்கரியை சேகரிப்பது பழைய வழக்கம் எனவும், அவரது பூர்வீக குடும்ப சண்டைகளையும் கணவன் துடைப்பத்தால் அடித்ததையும் சொன்னார்.
அதற்கும் மேலாக அவளது மரண தேதியையும் சொல்லி அன்று ஸ்ரீ ராமநவமி என்பதையும் நினைவு கூர்ந்தாள். அந்த பெண் சொன்னலரா தற்சமயம் பிராமண குடும்பத்து குழந்தையைப் போல் அன்றி அசுத்தமாக ஆச்சாரமின்றி கொச்சையாய் பேசுவதை தொடர்ந்தாள். இந்த விவரங்களை குறித்துக் கொண்ட ஆராய்ச்சி குழு அந்த பக்கத்து ஊருக்கு சென்று விசாரித்ததில் அனைத்தும் உண்மை என்று அந்த ஊர் பெரியவர்கள் பலரும் தெரிவித்தார்கள். அதே போன்று மற்றொரு சம்பவம் 1965ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்து வைசிய குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. புஷ்பா என பெயரிட்டு வளர்த்தார்கள். அக்குழந்தைக்கு நன்றாக பேச்சு வந்ததும் தனது பெயர் மன்தீப் கவுர் எனவும் தனது குழந்தைகளின் பெயர்களையும் தெளிவாகவே தெரிவித்தார். அவள் சுமார் 2 வயதிலிருந்து கத்தியை கண்டாலே பயப்படுவாள். இதை பற்றி கேட்டபோது தனது மாமியாரின் துர்போதனையால் பூர்வீக கணவன் தன்னை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டதாக தெரிவித்தாள். இவளது வரலாற்றையும் நிபுணர் குழு ஆராய்ந்தது. மன்தீப் கவுர் என்ற பெயருடன் ஒரு சீக்கிய பெண் 2/6/1961 அதாவது புஷ்பா பிறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கொலை செய்யப்பட்டதும் உண்மை என தெரிய வந்தது. புஷ்பா இந்த பிறவியில் இந்து வைசிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சீக்கியருடைய வாழ்வு முறைகளில், அதாவது முந்தைய பிறவி சீக்கிய பிறவி இல்லையா, அந்த வாழ்வு முறைகளில் மிகவும் ஆர்வம் காட்டினார். அவளது முன்பிறவியின், அதாவது மன்தீப் கவுரின் குழந்தைகள் நலன், அவர்களுடைய முன்னேற்றம் பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டினார். 1975ஆம் ஆண்டு மன்தீப் கவுரின் 3வது மகளுக்கு திருமணம் நடந்தபோது புஷ்பா பெரும் ஆர்வத்தோடு அதில் கலந்து கொண்டார். இதுபோல் பல சம்பவங்கள் நிபுணர் குழுவால் ஆய்வு செய்யப்பட்டன. மறுபிறவி உண்மையானதே, இறந்தவர்களின் ஆன்மா மீண்டும் வந்து பிறக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக முடிவுகளை வெளியிட்டார்கள். ஆகவே இந்து மதம் சொல்லும் மறுபிறவி உண்மையானதே. சென்ற பிறவியில் இருந்த அதே ஆன்மாதான் இந்த பிறவியில் இந்த உடலில் இருக்கின்றது. இதனை பல யுக்திகளால் உணரலாம். அப்போதுதான் பிறந்த கோழி குஞ்சு பருந்து வந்தவுடன் தாய் கோழியிடம் ஓடி தஞ்சமடைகின்றது. அதற்கு முன்பு பருந்தை பார்த்ததே கிடையாது. பருந்து வந்து தூக்கிச் செல்லும் எனவும் தெரியாது. ஏன் ஓடுகிறது? சென்ற பிறவியின் வாசனையே. 7 வயது சிறுவன் வீணையில் பல ராகங்களை மீட்டுவதையும் 5 வயது சிறுவன் 1330 திருக்குறளையும் தவறாமல் ஒப்பிப்பதையும் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் கண்டும் படித்தும் இருக்கின்றோம். இந்த சிறிய வயதில் இத்தனை பெரிய அறிவு வந்தது எப்படி? சென்ற பிறவியின் தொடர்ச்சி. சில மாணவர்கள் மிகவும் முட்டாளாக இருக்கின்றார்கள். மண்டை ஓடுகளை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானமோ மருத்துவமோ அவர்களை கல்வி அறிவு மிக்கவர்களாக ஆக்க முடிவதில்லை. கடந்த பிறவியில் மாடாக இருந்தவன் புண்ணியவசத்தால் முதலில் மனிதனாக பிறந்தால் சென்ற பிறவியில் படிக்காத நிலையே இந்த பிறவியிலும் தொடர்கின்றது. இதுதான் முட்டாளாக இருப்பதற்கு காரணம். அடுத்தடுத்து மனித பிறவிகள் வருமாயின் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். சாங்கம், உபாங்கம், பிரத்யங்கம் என்று 3ஐ பற்றி இங்கு தெரிந்து கொள்வது நமக்கு உபயோகமாக இருக்கும். பிரத்யங்கம் என்பது தேகத்தை விட்டு தனித்தே இருக்கும், தேகத்தோடு ஒட்டாது. உபாங்கம் என்பது தேகத்தோடு சேர்ந்தும் சேராமல் இருக்கக்கூடியது. சாங்கம் என்பது சேர்ந்தே இருக்கும். பெட்டி, பீரோ, கட்டில், நாற்காலி போன்றவை பிரத்யங்கம். எப்போதும் தேகத்திலிருந்து பிரிந்தே தனியாக இருக்கும். சட்டை, இது தேகத்தோடு சேர்ந்தும் சில சமயங்கள் சேராமலும் இருக்கும். இது உபாங்கம். கை கால் போன்றவை தேகத்தோடு சேர்ந்தே பிரிக்க முடியாமல் இருப்பதால் இது சாங்கம். வீட்டிலே தீப்பிடிக்கிறது, தப்பிக்க ஓடி வரும் ஒருவன் பெட்டி, படுக்கை, சட்டை போன்ற பிரத்யங்கம், உபாங்கம் என்ற 2ஐயும் விட்டுவிட்டு உடம்போடு வெளியேறுவான். அப்போதும் உடம்போடு இருக்கின்ற சாங்கம் ஒட்டிக்கொண்டே இருக்கும், அதனை விட முடியாது. இதுபோன்று ஆன்மாவுக்கு இந்த 3ஐயும் ஒப்பிட்டு பார்ப்போம். வீடு, நிலம், பணம், பெட்டி அனைத்தும் ஆன்மாவுக்கு பிரத்யங்கம், எப்பொழுதும் தனியாகவே இருக்கக்கூடியது. அந்த தேகம் ஆன்மாவுக்கு உபாங்கம். ஆன்மா தேகத்தில் இருக்கவும் செய்யும், விட்டுவிட்டும் போய்விடும். வினை முடியும் வரை தேகத்தோடு சேர்ந்திருக்கும். இறப்புக்கு பின்னர் தேகத்தை விட்டு பிரிந்து விடுகிறது. மனதின் எண்ணப்பதிவுகள், அறிவு ஆகியவை சாங்கம். இதனை பிரிக்க முடியாது. இறப்பின் போதும் இவைகள் ஆன்மாவோடு வெளியே சென்று விடுகிறது. மறுபிறவியின் போது அந்த அறிவே ஆன்மாவுடன் வேறு தேகத்தில் போந்து கொள்கிறது. இதனாலே சென்ற பிறவியில் வாசனை தொடர்கிறது. அத்தகைய நிகழ்வுகளை ஆய்வு செய்த நிபுணர்கள் மறுபிறவியை பற்றி தெரிவித்த கருத்துக்கள் ஏற்கனவே பாரத தேசத்தில் சொல்லப்பட்டவை. ஆக இந்த தேகம் அழிந்த பின்பும் நாம் எல்லோரும் அழிவதில்லை. நாம் என்பது ஆத்மா, ஆன்மா, தேகி.
நாம் தேகம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது தவறானது. ஆன்மா எக்காலத்திலும் உள்ளது, அழியாது. எனவே அழிகின்ற உடலை கண்டு ஞானியர் வருந்த மாட்டார்கள். உடலுக்கு குழந்தை பருவமும் வாலிபமும் முதுமையும் எப்படி மாறி மாறி வந்தாலும் குழந்தையாய் இருந்தவன் தான் முதுமை அடைந்திருக்கின்றான் என்று ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையா? குழந்தையாய் இருந்தவன் வேறு, தற்போது கிழவனாயிருப்பவன் வேற்று மனிதன் என்று சொல்வதில்லை. தேகத்திற்கு எப்படி இளமையும் முதுமையும் மாறி மாறி வருகின்றனவோ அப்படி ஆன்மாவுக்கு வேறு தேகம் வருவதும் போவதும். நாம் தேகம் அல்ல, நாம் ஆன்மா. ஆன்மா அழியாது. இவ்விதம் உணர்ந்து கொண்டால் இதில் துக்கப்பட என்ன இருக்கின்றது? தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்ச ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.